குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ரீஃபண்ட் ரிலேட்டட் யாரெல்லாம் ரீஃபண்டபிள் ஆல்ரெடி ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் மெயில் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த லிஸ்ட் இருக்குது. நமக்கு அப்ரூவல் லெட்டர் கிடைச்சது இமீடியட்டாக நம்ம அதை போட ஆரம்பிச்சிடும். அது முடிச்சிடும். ஃபஸ்ட் மெயில் மூலியமாக லாஸ்ட் இதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ஒரு பேட்ச் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் போட்டு முடிச்சிடும். அடுத்தது இங்கே நம்ம ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, ஃபார்ம்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ரீஃபண்டபிள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நிறைய பேருக்கு வந்து பிளாக்ல இருக்கு இல்லையா ஐடி, ஸோ எதுவுமே இல்லாத இன்ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்களா, அவங்களுக்கெல்லாம் மெயில் போடுவோம், மெயிலில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம். ஸோ கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு அந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிவிடும். சரிங்களா, ஸோ மெயிலில் கண்டிப்பாக அவங்களையும் கான்டாக்ட் பண்ணுவோம். ஸோ டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா போதும், நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அது மொத்தம் ரீஃபண்டபிள் எஸ்பிஓ வேணான்னு அத்தனை பேருக்கும் கிடைச்சிடும். ஒன் பை ஒன் ஃபஸ்ட் யாருக்கு மெயில் போட்டு ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் ரெடியாக வச்சிருக்கோம். ரைட், அவங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் ரீஃபண்டபிள் வாங்கினாலே அக்ரிமெண்ட் கம்பல்சரி. அக்ரிமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணாத யாருமே ரீஃபண்டபிள் போகாது. அது ரூல்ஸே இருக்குது, ப்ரொசீஜரே இருக்குது. ஸோ அத்தனை பேருக்குமே நம்ம ரீஃபண்டபிள் கொடுத்தலாம். எஸ்பிஓவில் பே பண்ண அத்தனை பேருக்குமே ரீஃபண்டபிள் கிடைக்குங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணுறேன் பண்ணல அதெல்லாம் கிடையாது. கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண மாட்டீங்க. ஆனால் அவங்க பணம் போனஸ் இன்கமாக கணக்கு காமிச்சு நாங்கள் போடுறோம். மற்றவங்களுக்குலாம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ரீஃபண்டபிளாகவே திருப்பி கொடுத்துரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்க போதில்லை. சரிங்களா, ரைட். ஆக மொத்தம் அத்தனை பேருக்குமே பே பண்ண அமௌண்ட் வந்து சேரும். ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பாக நம்ம ஒர்க்கை நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பேமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரைட், அதனால் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. வருமா வராது 100% வருங்க. சரியா, உடனே இப்போ ப்ராசஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன்ஸ் எஸ்பிஓக்கு மட்டுமே அமையக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய எங்களுக்கு அமையும். ரைட், அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்றதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரிங்களா, ரைட். ரீஃபண்டபிளை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணாதவங்க எல்லாருக்குமே ஒன் பை ஒன்னாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே.